நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஒரு திராவிட நூலா? சில நாட்களுக்கு முன் திரைத்துறையில் சிறந்து விளங்கும் திரு கமலஹாசன் அவர்கள் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நாலாயிர திவ்ய பிரபந்த நூலை ஒரு திராவிட நூல் என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஒரு திராவிட நூலா? தமிழ்மறையாம் நாலாயிர திவ்ய பிரபந்த நூலை இயற்றி பாடியவர்கள் யார்? இது எங்கு இயற்றப்பட்டது? இது யாரை போற்றி பாடப்பட்டது? எந்த காலகட்டத்தில் பாடப்பட்டது? வைணவ தமிழ்மறையாக போற்றப்படுகிற நாலாயிர திவ்ய பிரபந்தம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிறந்த 12 தமிழர்களால் பாடப்பட்டது. இவர்கள் 12 ஆழ்வார்கள் என போற்றப்படுகிறார்கள். இந்த நூல் 108 வைணவ தலங்களில் எழுந்தருளியுள்ள மாமாயன், திருமால், விட்டுவை போற்றி பாடப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களின் பெயர்கள் மற்றும் ஊர்களின் விவரம்: பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார் மாமல்லபுரம், பேயாழ்வார் திருமயிலை என்னும் மயிலாப்பூர், திருமலிசை ஆழ்வார் திருமலிசை, நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி தூத்துக்குடி, மதுரகவி ஆழ்வார் திருக்கோரூர் தூத்துக்குடி, குலசேகர ஆழ்வார் கருவூர் கரூர், பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூர், ஆண்டாள் திருவில்லிபுத்தூர், தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி, திருப்பனாழ்வார் உறையூர், திருமங்கை ஆழ்வார் சீர்காழி. இந்த நூலில் உள்ள 4000 பாசுரங்களும் பிறமொழி மற்றும் எழுத்துக்கள் கூட கலப்பின்றி தனித்தமிழில் இயற்றப்பட்டுள்ளது. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இயற்றப்பட்ட பாடல்களை 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாதமுனிகள் என்பவர் தொகுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என பெயரிட்டார். மேலும் அனைத்து ஆழ்வார்களின் தமிழ் பாடல்கள் தொகுப்பிற்கு முன்பாக சில சமஸ்கிருத வரிகளை இடைச்செருகலாக சேர்த்து தொகுத்துள்ளார். இதன் காரணமாகவே இந்த நூல் திராவிட நூலோ என்று திரு கமலஹாசன் போன்ற அறிவாளிகளுக்கு தோன்றுகிறது போலும். வைணவத்தை பின்பற்றும் பிற மொழியாளர்கள் மற்றும் பிற இனத்தவர்கள் கூட, குறிப்பாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அனைவரும் இது இயற்றப்பட்ட தமிழிலேயே பாடுவது இதன் தனிப்பெரும் சிறப்பாகும். ஆழ்வார்களில் ஒருவரான திருவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் எழுதிய திருப்பாவை மார்கழி மாதங்களில் மற்றும் தினசரி பூசை வழிகளில் இந்தியா கடந்து தாய்லாந்து வரை தமிழிலேயே பாடப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த வைணவ தமிழ்மறையை பல்வேறு காலகட்டங்களில் பலரால் திராவிட சாயம் பூச முயற்சிக்கும் வரிசையில் சமீபத்தில் சேர்ந்துள்ள நடிகர் கமலஹாசனை தமிழர்களாகிய நாங்கள் எங்கள் எதிர்ப்பினை ஆழமாக பதிவு செய்கிறோம். இந்த காணொலியை கேட்கும் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அன்பான கோரிக்கை: ஆலயங்களில் சமஸ்கிருதம் ஒலிப்பதை சாமானியமான நம்மால் தடுக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் நமது வீடுகளில் சமஸ்கிருத அடையாளமாக சுப்ரவாதம் ஒலிப்பதை நிறுத்தி தீந்தமிழில் தேன் சொட்ட எழுதப்பட்டுள்ள திருப்பள்ளி எழுச்சியை ஒலிக்க விடுவதே ஆழ்வார்கள் வளர்த்த தமிழுக்கு நாம் செய்யும் சிறப்பாகும். தமிழ் மறையான திருக்குறள் உலகம் முழுவதும் பாடப்பட்டாலும் அது எவ்வாறு ஒரு தமிழ் நூலாகவே விளங்குகிறதோ அதுபோலவே வைணவ இலக்கியமான நாலாயிர திவ்ய பிரபந்தம் பல மொழியினராலும் பாடப்பட்டாலும் அது எப்பொழுதும் தமிழ் நூல் என்றே அழைக்கப்பட வேண்டும். அது ஒருபோதும் திராவிட நூல் ஆகாது. இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள்.